சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏவும் சபாநாயகருமான ஜேசிடி பிரபாகர் தனது தொகுதிக்குட்பட்ட அவ்வை சண்முகம் சாலையில் வீடுதோறும் சென்று மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அங்கு நீண்ட நாட்களாக நிலவி வரும் கழிவுநீர் பிரச்சினைகளை அடுத்த ஒரு மாதத்திற்குள் சரி செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். ஆயிரம் விளக்கு தொகுதியில் பெருவாரியான வாக்குகளை எனக்கு அளித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு நான் என் நன்றியை, என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரம் விளக்கு தொகுதி பல்வேறு பிரச்சனைகளை கொண்டிருக்கிற ஒரு தொகுதியாக நான் தேர்தல் நிற்கிற போது பார்த்தேன். இங்கே அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கிற இந்த சிறிய சந்துதான். ஆனால் அதில் குடியிருக்கிற ஏராளமான குடும்பங்கள் 4 தலைமுறையாக 5 தலைமுறையாக குடியிருக்கிறார்கள். நான் வேட்பாளராக வந்தபோது சொன்னார்கள், எத்தனையோ எம்எல்ஏ வந்தார்கள், எத்தனையோ எம்பி வந்தார்கள், ஓட்டு கேட்டால் ஒருவர் கூட வந்து எங்களை திரும்பி பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். நான் வாக்குறுதி கொடுத்தேன். வெற்றி பெற்ற பிறகு நான் வருகிற முதலிடமாக இந்த இடம் இருக்கும், நான் வந்து பார்ப்பேன் என்று சொன்னேன். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விதத்தில் இந்த இடத்திற்கு வந்து இங்கு இருக்கிற அவல நிலையை நீங்களும் பார்க்க வேண்டும், அதிகாரிகளும் பார்க்க வேண்டும், இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதி, இந்த சந்திலே குடியிருக்கிற, இந்த குறுக்கு சாலையிலே குடியிருக்கிற, அவ்வை சண்முகம் சாலை ஒட்டி இருக்கிற இந்த பகுதியிலே குடியிருக்கிற அந்த மக்களுக்கு நான் கொடுக்கிற உறுதி என்னவென்றால், இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக அங்கு இருக்கக்கூடிய கழிவுநீர் அகற்றுகிற அந்த பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும். 1 மாத காலத்திற்குள்ளாக தற்காலிக சாலை அமைக்கப்படும். போக்குவரத்திற்கு இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை செய்து தருவதற்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக நடக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.